friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல பிஸ்கட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேக். ஏன்னா இத வந்து நம்ம பேக் பண்ண தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிரலாம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாக்லேட் லேயர் நம்ம தயார் பண்ணனும். அதுதான் வந்து எல்லா பிஸ்கட்டையும் சேர்த்து பைண்ட் பண்ணி வைக்கும். அதுக்கு ஒரு panல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். இது வந்து கொஞ்சம் மைல்ட் ஸ்வீட்னஸ்ல இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படினா நம்ம வந்து 1.5 கப் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் கொக்கோ பவுடர். இது வந்து 40 கிராம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஏன்னா இந்த கொக்கோ பவுடர்ல வந்து கொஞ்சம் அங்கங்க கட்டியா இருக்கும்ல. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இது வச்சு உடைச்சு விட்டுறலாம். இல்ல நம்ம வந்து சலிச்சிட்டு சேர்த்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு வச்சிட்டேன். இப்போ இதோட வந்து நம்ம பால் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 3/4 கப் பால் வச்சிருக்கேன். பாலுக்கு பதிலாக நம்ம வந்து க்ரீமும் சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியும் வந்து க்ரீம் சேர்க்கும் போது இன்னுமே கொஞ்சம் கூட நமக்கு வந்து அந்த ரிச்னஸ் ஆட் பண்ணும். ஸோ க்ரீம் வந்து இருந்துச்சுன்னா க்ரீம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா 3/4 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இதில் வந்து 50 கிராம் வெண்ணெய். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் 1/4 கப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டி ஆகணும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தான் வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீமியாக பைண்ட் ஆகும். இல்லைனா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தேன். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ் போதும். அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான லேயராக நமக்கு ஒட்டுதில்லை. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்கட் மேலே வந்து ஒழுங்காக பைண்ட் ஆகாது. அதனால இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம வந்து பிஸ்கட்டை ரெடி பண்ணணும். நான் இன்னைக்கு வந்து மேரி கோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து என்ன பிஸ்கட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன பீசஸாக நம்ம வந்து உடச்சி வைக்கணும். ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்டு பீஸஸாக நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து உடச்சி வைக்கணும். ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட சாக்லேட் லேயர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆறி இருக்குது. அந்த ஆறினதுக்கப்புறம் அதை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு திக்கான சிரப் மாதிரி வந்திருக்குல்ல, இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பிஸ்கட்டோட நல்லா கோட் ஆகும். ஒருவேளை தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்குது. சேர்த்துட்டு இதை விட நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறணும். அந்த சாக்லேட் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விடணும். சாக்லேட் லேயர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட வந்து ஒழுங்காக பைண்ட் ஆகாது. அது வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பேனில் கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டோன்னா நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் மாற்றிட்டு ஒரு இது வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா பிஸ்கெட்டும் வந்து ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்கும். இல்லை வந்து தூரமாகலாம் இருக்கும். நம்ம வந்து லேசாக வச்சோம் அப்படின்னா அதனால் இந்த மாதிரி நம்ம டைட்டாக கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாமே காம்பேக்டாக அழகாக வந்துடும், செட் ஆகிரும். இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இது மேலே வந்து சின்னதாக ஒரு சாக்லேட் லேயர் கோட்டிங் கொடுக்கும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் போல் க்ரீமை வந்து நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரெண்டையும் சேர்த்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிட்டோன்னா போதும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கேக் மேலே சேர்த்துடலாம். நம்ம கேக் அந்த பிஸ்கட் கேக் வந்து ரெடியாக இருக்குது, செட் ஆகியிருக்கு. அதை ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக அப்படி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை வெளியே வைக்கிறதுனாலும் ஓகே தான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது வந்து அப்படியே செட் ஆகிரும். இப்போ பாருங்கள் நம்மளோட பிஸ்கட் கேக்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக செட் ஆகியிருக்கு. கையில் ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்து அது சின்ன இது சங்க்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது தான் எல்லாம் சேர்ந்து வரும். இல்லைனா வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக அழுத்தி வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு எப்படி பீஸ் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். மேலே வந்து அந்த கொஞ்சம் அந்த சாக்லேட் அந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான நோ பேக் பிஸ்கட் கேக்லாம் ரெடியாக இருக்குது. டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். சாக்லேட் க்ரீமை ரெடி பண்ணுறோம், பிஸ்கட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், செட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படியே ஒரு பீஸ்லேயும் அந்த சாக்லேட் கோட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.